தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் தொடர் சிந்தனை அளித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று பாகம் 34. ஐயா அவர்கள் கடந்த பாகம் கூறியதிலிருந்து சிலவற்றை இப்போது சொல்ல இருக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள கொள்ளும் ஆற்றல் தள்ளும் ஆற்றல் இரண்டுமே வேறல்ல, ஒன்றுதான் அப்படின்ற புதிய சிந்தனை ஐயா அவர்களுக்கு அன்றைக்கு அழைத்தார்கள். மனிதனின் உடல் உறுப்புகள், இயக்கம், இயக்க ஒழுங்கு, அறிவு, தாவரணங்கள், விலங்கினங்கள் ஆகியவை உருவாக்கியது எது என்றால் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் தள்ளும் ஆற்றல் ஆகும் பொழுது உருவாகியது என்று சொன்னார்கள் ஐயா. மனிதனின் மனதின் அலைதான் எண்ணம், கொள்ளும் ஆற்றல் பதிவு, அதில் தள்ளும் ஆற்றல் எண்ணம். நம்ம தமிழானந்த யோகத்தில் ஐயா அடிக்கடி கூறுவது, என்னிடமிருந்து தோன்றக்கூடிய கெட்ட எண்ணம் என்னுடையது, என்னிடமிருந்து தோன்றக்கூடிய நல்ல எண்ணங்கள் இறைவனுடையது. அதாவது நம்முடைய இயற்கை பசி போக்கும் நல்ல செயல் இறைவனுக்கு சமர்ப்பணம், அது தேவையை மீறுகிற செயல் கெட்ட செயல், அது நம்மளுடைய எண்ணம். பிள்ளைகளுக்கு, அதாவது இயற்கையின் பார்வையிலே பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பது வைப்பது கூட கெட்ட செயல் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்மளுடைய அன்பும் கருணையும் நான் என்ற உணர்வு இறைவனுடையது. எனதுகள் நம்மளுடைய அது பீனியல் கிளாண்ட் வழியாக நமக்கு வழியாக வந்தது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னார்கள். அதாவது எனதுகள் குறைவாக உள்ளவர்கள் முகம் ஒரே மாதிரியாக இருக்கும், 5 அறிவு கொண்ட விலங்கினங்கள் முகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், மனிதனின் முகத்தில் மட்டும்தான் வித்தியாசம் உள்ளது. எனதுகளில் கெட்ட எண்ணங்களால் முகங்கள் வித்தியாசமாக வெளிப்படுகிறது என்று கூறுகிறார்கள் ஐயா. பியூரஸ்ட் ஆகிய நான் என்பது இறைவனாகிய தெய்வம், எனதுகளில் நான் அனைத்தும் கெட்ட எண்ணம், கெட்ட எண்ணம் எனது, நல்ல எண்ணம் இறைவனுடையது என்று கூறி முடித்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியை துவங்க ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று கூறி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. நம் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, நாம் வேதாத்திரிய காந்த தத்துவத்தில் தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இறைவன் முதல் உயிர் வரை இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் என்று எப்பொழுது தோன்றியதோ அதிலிருந்து இதுவரை மனித வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அதற்குரிய காரண காரியங்களையும் நாம் ஆய்வு செய்து அதை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். எதற்காக இந்த சிந்தனை செய்ய வேண்டும்? எல்லோரும் பொருளை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே நாம் 2 மணி நேரம் அமர்ந்து இவ்வாறு சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோமே, அவர்களெல்லாம் என்ன நினைப்பார்கள்? வேலையற்ற மனிதர்கள், சோம்பேறிகள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் எதற்காக இப்பொழுது இத்தனை பேர் இந்த சிந்தனைக்கு வருகிறார்கள்? இந்த சிந்தனையில் கூட வந்தவர்கள் இன்று பௌர்ணமி, சந்திர கிரகணம், எனவே பஞ்சபூத நவகிரக தவம் நடக்கும், அந்த தவத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கலந்து கொண்டார்கள். அந்த தவம் முடித்த பிறகு ஒரு 5-6 பேர் என்ன ஆயிட்டாங்க? காண போயிட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. அவர்களுக்கு தேவை இந்த பஞ்சபூத நவகிரக தவம். இந்த பஞ்சபூத நவகிரக தவம் செய்தால் நமக்கு அந்த கிரகங்கள் எல்லாம் நன்மையை கொடுக்கும், நன்மையை செய்யும், நமக்கு வரக்கூடிய தீமையெல்லாம் விலக்கிவிடும்
என்று வேதாத்திரியே ஆசிரியர்கள் காலங்காலமாக சொல்லிக்கொண்டு மக்களை மயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தின் காரணம்தான் இப்படி அவர்கள் வெளியே செல்வதற்கு காரணம். இப்போ இந்த சிந்தனையும் செயல் மாற்றமும் மட்டுமே நமது வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்தை போக்கும் என்று உணராத ஒரு நிலையில் இருப்பவர்கள் இவ்வாறு வெளியேறி விடுகிறார்கள். இங்கு வந்து வெளியேறுகிறவர்களே இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகில் உள்ள மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? பரிதாபம்தான் உண்டாகிறது. அப்ப இந்த சிந்தனை எதற்காக என்று கேட்டால், அதாவது நமது முன்னோர்கள் இந்த சிந்தனையெல்லாம் சிந்திக்காமல் செய்த செயல்களின் வெளிப்பாடாகிய அந்த சஞ்சித கர்மத்தை வைத்துக்கொண்டு அதையே மீண்டும் செய்து 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 அதிலேயே உழன்று கொண்டு ஒரு துன்பகரமான வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை விளங்கிக் கொண்டவர்கள் மட்டும்தான் இங்கு இப்பொழுது இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த உண்மையும் தெரியாத ஒரு நிலைதான் சமுதாயத்தில் இருக்கிறது. அப்ப இப்ப நம்ம கேட்டு என்ன செய்ய போகிறோம்? அதான் சஞ்சித கர்மம் வந்து விட்டது, அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். வாழ்க்கை துன்பகரமானது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இதே துன்பகரமான வாழ்க்கையை நமது பிள்ளைகளும் நமது பேர குழந்தைகளும் அனுபவிக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். இந்த 33 பேரை தவிர உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் ஆம் அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று அப்படி இருக்கக்கூடியவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ நாம நமது செயல்களை மாற்றும் போது நமது சந்ததியினுடைய வாழ்க்கையில் துன்பம் குறையும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் இதை கேட்பார்கள். அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னோம்னா இப்ப இதை கேட்கறவங்க வெளியே போயிடலாம். அப்ப நம்மளுடைய இந்த செயல் திருத்தம் என்பது நமது சந்ததிகளுக்காக. இப்ப நல்லா பாருங்க, நம்ம தாத்தா காலத்தை பாருங்க, நம்ம அப்பா காலத்தை பாருங்க, நம்ம காலத்தை பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த 3 வாழ்க்கையில இப்பொழுதுதான் மிகவும் அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நவீனமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, சௌகரியமான வாழ்க்கை. ஆம், எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த 3 தலைமுறை வாழ்க்கையில் இதுதான் கொடுமையான வாழ்க்கை. மன உணர்வின் ரீதியாக தாத்தாவிடம் இருந்த அந்த அமைதியும் நிறைவும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அன்பும் இன்று இல்லை என்பது உறுதியாக நமக்கு தெரியும். எல்லா வசதிகளும் இருக்கிறது, ஆனால் மனதில் நிறைவு என்பதோ அமைதி என்பதோ ஆரோக்கியம் என்பதோ இல்லை. எல்லாம் துன்பத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். இப்பொழுது சந்திர கிரகணம் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் ராகுவோடு இணைந்த சந்திர கிரகணம். சூரியன், சந்திரன், அதனோடு புதன், செவ்வாய், சுக்கிரன், சனி இவைகள் எல்லாம் ராகுவோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு காலம். இதில் முக்கியமாக செவ்வாய் என்பது ராகுவை நெருக்கமாக நெருங்கி வரக்கூடிய ஒரு காலம். அந்த ராகுவின் நேர்கோட்டு அந்த டிகிரியிலே 6ஆம் தேதி அந்த செவ்வாய் இணைகிறது. இந்த சந்திர கிரகணத்தில் இருந்து இந்த செவ்வாய் இணைப்பு வந்து அந்த இணைப்பு விலகும் வரை உச்சகட்டமான போர் என்பது இந்த உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதுவரை இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்று இரவிலிருந்துதான் அது தொடங்குகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். 6ஆம் தேதி இது உச்சகட்டமான போராக இருக்கும். ஏன் இந்த போர்? எதற்காக இந்த போர்? இந்த போர் நடக்க வேண்டும் என்று மனிதர்கள் எண்ணினார்களா? இயற்கை எண்ணியதா? இறைவன் எண்ணினானா? ஒன்று மட்டும் நிச்சயம், இறை அனுமதி இல்லாமல் எந்த நிகழ்வும் நடக்காது.
இயற்கையின் அனுமதி இல்லாமல் எந்த நிகழ்வும் நடக்காது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் அறிவாகிய தெய்வம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கு இப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஒரு ஒரு மனிதனிடம் தோன்றுகிறது என்று சொன்னால், அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை அதற்கு அதை சம்மதித்தால் மட்டும்தான் அவன் செய்ய முடியும். அப்ப இப்ப இயற்கையே இதற்கு என்ன ஆகிவிட்டது? இந்த நிகழ்வுக்கு அது கொடியசைத்து கொடுப்பதாகத்தான் இருக்க வேண்டும். அது எப்படி அதை கொடுக்கும் என்று சொன்னால், அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன என்று கேட்டால், ஒரே ஒரு காரணம்தான். மனிதன் மயக்கத்தின் உச்சத்தில் இருந்து அறத்துக்கு முரணான செயல்களை செய்து 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 மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக பிறரை வீழ்த்தி நாம் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் எங்கெல்லாம் அதிகமாகி இருக்கிறதோ அவற்றை சற்று குறைப்பதற்கான ஒரு வேலைதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சிக்கல் உலகம் முழுவதும் வரப்போகிறது என்று சொல்கிறார்களே, வர வேண்டும். வந்தால்தானே மக்களுக்கு உணர்வு என்பது வரும். அப்ப இதற்காக செய்யக்கூடிய வேலைதான் இந்த கிரகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த கிரகங்கள் அந்த வேலையை செய்கிறது என்று சொன்னால், அது இறைநிலையின் சம்மதம் இல்லாமல் அது செய்யாது. சம்மதம் என்ன? இது எல்லாமே இந்த சமுதாய பதிவில் இருந்து வெளிப்படக்கூடிய விளைவுகளாக இருக்கிறது. சரி, இப்போ இதையே கூட இது இயற்கை சீற்றமாக வந்து ஒரு பூகம்பமாக வந்து ஒரு ஊர் முழுவதும் அங்கு அழிவை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், அதை என்ன சொல்வார்கள் மக்கள்? ஒரு இயற்கை சீற்றம் வந்து இயற்கையாகிய இறைவனே இப்படி செய்து விட்டான் என்று சொல்வார்கள். அப்ப அந்த பழி யாருக்கு போகிறது? அது இயற்கைக்கு போகிறது. இயற்கை மனிதர்களை இப்படி துன்பப்படுத்தி விட்டது என்று இயற்கைக்கு போகிறது. இயற்கை அந்த பழியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்? இங்கு அறத்துக்கு முரணான செயல்களை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு மனிதர்களும். அப்ப இதற்குரிய அந்த பழியை ஒருவருக்கொருவர் நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒதுங்கி நிற்கக்கூடிய இறைநிலைதான் இப்பொழுது இப்படி செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இது ஏன் அப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், பகவத்கீதையிலே அந்த போர்க்களத்திலே, குருச்சேத்திர போர்க்களத்திலே, அங்கு அர்ஜுனன் போரிடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது அவன் வில்லை கீழே போட்டு விடுகிறான். நான் சண்டையிட மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த செயலை செய் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன், அப்ப இவன் அதற்காக விளக்கம் கேட்கிறான். மற்ற அவர்களெல்லாம் கொல்லச் சொல்கிறாயே, இது பாவம் இல்லையா? அந்த பாவம் என்னை வந்து சேராதா? இந்த செயல் பாவச் செயல் அல்லவா? இப்படியெல்லாம் கேள்வியை கேட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதுதான் பகவத்கீதையாக அவ்வளவு பெரிய புத்தகமாக இருக்கிறது. அவ்வளவு விளக்கம் சொல்லி அந்த செயலை யாரை செய்ய சொல்லுகிறான்? இறைவன் அர்ஜுனனைத்தான் செய்ய சொல்கிறான். ஏன்? அவனே செய்திருக்கலாம் அல்லவா? கிருஷ்ணனே அந்த செயலை செய்திருக்கலாம் அல்லவா? நீயே செய் என்று சொல்லுகிறார். அப்ப சொல்லும் பொழுது நீ செய் என்று சொல்லுகிறான். ஆனால் அதனுடைய விளைவுகள் எல்லாம் என்னை சாரும் என்று சொல்லுகிறான் அந்த இடத்துல. அப்ப என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஏற்கனவே அவர்களை கொன்று விட்டேன், நீ ஃபார்மாலிட்டிக்காக என்ன பண்ற? அம்பை போட்டு அவர்களை நீ அவர்களது உடலைத்தான் கொல்லுகிறாய், அவர்களது ஆன்மாவை நான் கொன்று விட்டேன் என்று சொல்கிறார். அப்ப இப்போ இந்த இடத்துல இப்ப அர்ஜுனனுக்குத்தான் அந்த பெயர் போகிறது. அர்ஜுனன் இவர்களை எல்லாம் கொன்று விட்டான் என்று அந்த பெயர் அங்கு போகிறது. இறைவன் ஒதுங்கி நின்று அதை சொல்வதாக அந்த கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதை நான் அப்படியே பார்க்கிறேன். இப்பொழுது இயற்கை சீற்றம் என்று வந்தால் இயற்கையைத்தான் நாம் குறை சொல்வோம். இயற்கை இப்படி மனிதர்களை துன்புறுத்துகிறதே என்று சொல்வோம். ஆனால் எதற்காக அது இயற்கை சீற்றம் வந்தது என்று கேட்டால், மனிதர்கள் இயற்கைக்கு முரணாக, இயற்கைக்கு எதிராக செய்த செயல்களுக்கு தண்டனை தான் அது வந்தது. ஆனால் அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது அந்த இயற்கையவே திட்டுகிறான் மனிதன். இவன் இஷ்டம் போல் வாழ்வான், ஆனால் இயற்கை எதுவும் செய்யக்கூடாது என்ற அளவுக்கு மனிதனுடைய அறிவு மிக உயர்ந்த நிலையில் இருப்பதாக இவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அப்போ இப்போ இயற்கை தானே அந்த செயலை செய்து அந்த கெட்ட பெயரை ஏன் தான் வாங்கிக் கொள்ள வேண்டும்? அறத்துக்கு முரணாக வாழ்ந்தவர்கள் நீங்கள் உங்களுக்குள்ளாகவே ஒருவருக்கொருவர் நீங்களே என்ன செய்து கொள்ளுங்கள், இதை செய்து கொள்ளுங்கள், அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள், அதனுடைய வழியை உணர்ந்து அந்த அறத்தின்பால் திரும்புங்கள் என்று சொல்லி இந்த கிரகங்களின் சேர்க்கை வரும் காலத்தில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறது என்றுதான் நான் உணர்கிறேன். சரி, அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஏன் இதெல்லாம் நடக்கிறது? காரணம் இல்லாமல் நடக்குமா? இப்போ இந்த இந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன? அப்ப காரணம் என்ன என்று சொல்லும்போது, அது ஒரு காரியம் நடக்க வேண்டும், அதற்காகத்தான் காரணம் என்று ஒன்று இருக்கு. இந்த ஒரு காரியம் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காரணம் துன்பகரமானதாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு மயக்க நிலையில் ஒரு காரணம் நடந்தது என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய காரியம் என்பது துன்பகரமான காரியமாக மாறிவிடும். இதுதான் இப்ப ஒரு ரிவர்ஸ்ல இருக்கும். அப்ப இப்போ காரியம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? துன்பமில்லாத மனிதன் அறத்தின்படி வாழ வேண்டும் என்பது காரியம். இப்படி இருக்க வேண்டும் என்பது காரியம் என்று இயற்கை முடிவு செய்தது என்று சொன்னால், இதை உணர்த்துவதற்கு அந்த காரணம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பெரிய ஒரு விளைவுகளாகத்தான் இருக்கும். இதே போல் வந்ததுதான் கொரோனா என்பதும். அப்ப எல்லாமே காரண காரியத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இப்பொழுது இதற்குரிய காரணத்தை நாம் இவர் காரணம், இவர் காரணம், இவர் காரணம் என்று இந்த நாடு காரணம், அந்த நாடு காரணம், இந்த நாட்டு அதிபர் காரணம், அந்த நாட்டு அதிபர் காரணம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பேசிக் கொண்டிருப்பவர்கள் யாராவது ஒருவர் அப்படியே நிறுத்துங்கள், பேச்சை நிறுத்தி, இவர்கள் இப்படியான செயலை செய்கிறார்களே, இதற்குரிய காரணத்தினால்தான் இப்படி போர் மூழ்கிறதே என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நாம் என்னென்ன காரியத்தை செய்திருக்கிறோம், காரண காரியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். நாமும் அதே செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் சிறிய அளவில் இந்த காரணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒட்டுமொத்த சமுதாய பதிவாக மாறி அது பெரிய காரணமாக இப்பொழுது வந்து நிற்கிறது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய போர் நடப்பதற்கு எது காரணம் என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையிலும் அவன் பேராசைப்பட்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கைதான் காரணம். இது ஒட்டுமொத்தமான சமுதாய பதிவாக மாறி இப்போ எல்லா மனிதர்களும் உணர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய காரணமாகத்தான் இது அமைகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப காரண காரியம் கொண்டுதான் இந்த வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இந்த காரண காரியம்ங்கிறத நாம எப்படி நம்ம காந்த தத்துவ ரீதியாக, மகரிஷியினுடைய காந்த தத்துவ ரீதியாக இதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், காரண காரியம் என்பதை செயல் விளைவு என்று சொல்லுகிறோம். நாம் செயல் விளைவு தத்துவம் என்று சொல்லியிருக்கிறோம் அல்லவா? இந்த செயல் விளை தத்துவத்தை அடிப்படையாக வைத்துத்தான் கர்ம வினை தத்துவம். இப்போ இதை காரண காரியம் என்று இரண்டு வார்த்தைகளால் நாம் புரிந்து கொள்கிறோம்.
இப்பொழுது பாருங்கள், இந்த பகவத்கீதையிலே இறுதியாக அங்கு கிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தில் என்ன வருகிறது என்று சொன்னால், ஒரு வசனம் வருகிறது. என்ன வருகிறது? ஒரு காரணம் ஒரு காரியமாக மாறுகிறது. அந்த காரியம் இன்னொரு காரியத்துக்கு காரணமாக மாறக்கூடாது என்று ஒரு வசனம் வருகிறது. புரியுதான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு காரணம் ஒரு காரியம். ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது. ரைட்டுங்களா? எதுவுமே நம்ம என்ன சொல்றோம்? ஒரு விளைவு வருகிறது என்று சொன்னால் செயல் இல்லாமல் அந்த விளைவு வராது என்று நம்ம சொல்றோம் இல்லையா? அதைத்தான் இங்க என்ன சொல்றோம்? ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது. சரி, அந்த காரணம் இந்த காரியம், அந்த காரியம் அதோடு நின்று விட வேண்டியது தானே என்று சொன்னால், வாழ்க வளமுடன். ஹலோ. அதாவது இப்பொழுது காரணம் காரியம் என்று நாம் பார்த்தோம். இப்போ அந்த காரணம் என்பது அந்த காரியத்துக்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன சொல்ல வர்றாரு? அந்த காரணம் காரியமாக மாறுவது சரி. அந்த காரியம் என்பது ஒரு காரணமாக இருந்து இன்னொரு காரியம் என்பது வரக்கூடாது. அப்படி வந்தால் மனிதனுடைய பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னா, அந்த காரணம் காரியம் என்பதோடு அது அந்த இடத்திலேயே அது என்ன ஆகணும்? கட்டாகணும் அப்படின்னு சொல்றாரு. கட்டாகணும் சொல்றாரு. அப்ப அது தொடரக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்ப தொடரக்கூடாது என்று சொன்னால் அந்த காரியம் அதோடு முடிந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த கருத்தை அப்படியே எடுத்து நாம் இப்பொழுது சிந்தனை செய்து பார்ப்போம். இப்ப பாருங்க, இப்போ ஒரு காரியம் என்பது இன்னொரு காரியத்துக்கு காரணமாக மாறுகிறதா என்று சிந்தனை செய்ய வேண்டி இருக்கிறது. இப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும். அப்படின்னா, நம்மளுடைய வேதாத்திரிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டே நாம் இப்போ இந்த உதாரணத்தை பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம செயல்களை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று நல்ல செயல், கெட்ட செயல் என்று 2 வகையாக பிரிக்கிறோம். இப்போ அந்த ஒரு கெட்ட செயல் என்று சொன்னால் அந்த செயலை பாவம் என்று சொல்லுகிறோம். சரி, இப்ப அது எது? துன்பம் கொடுக்கும் செயல் என்பதுதான் கெட்ட செயல். சரி, இப்போ துன்பம் கொடுக்கும் செயல் என்று சொன்னால் அது பாவம்னு சொல்லிட்டோம் இல்லையா? இதுல என்ன நடக்குது? இப்ப அந்த துன்பம் கொடுக்கும் செயல் என்பது ஒரு காரணம். அதில் துன்பம் என்ற ஒன்றை அனுபவிக்கிறார் அல்லவா? அந்த துன்பம் என்பது காரியம். இப்படின்னு எடுத்துங்க. அப்ப ஒருவர் துன்பப்படுகிறார். ஏன் துன்பம்? அவர் துன்பத்தை கொடுத்தார். ஒருத்தர் துன்பத்தை கொடுக்கிறார், ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார். துன்பத்தை கொடுத்தது காரணம், அந்த காரணத்தினால் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். சரி, இப்ப இந்த காரியம் அதனோடு நின்று விடுகிறதா? துன்பத்தை அனுபவிப்பதோடு நின்று விடுகிறதா என்று கேட்டால் அப்படி நின்று விடுவது இல்லை. என்ன ஆகிறது என்று சொன்னால், அது ஒரு பதிவாக மாறுகிறது. துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அவர் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாரோ அந்த அளவு, அந்த உணர்வு இந்த துன்பத்தை கொடுத்தவர் கருமையத்திலே என்னவா மாறுகிறது? ஒரு பதிவாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த காரியம் என்பது ஒரு பதிவாக மாறிவிட்டது. காலத்தால் அது என்னவாக வருகிறது?
இவருக்கு அந்த காலத்தால் அந்த பதிவு துன்பமாக வருகிறது. அப்ப துன்பமாக வருகிறது. அப்ப இப்ப அந்த துன்பமாக வருகிறதே, இப்ப இவருக்கு என்ன அது ஒரு துன்பம் வருகிறது. இது காரியம். இந்த காரியத்துக்கு காரணம் என்ன? இப்ப நம்ம எல்லாரும் வாழ்க்கையில நிறைய பேர் எனக்கு துன்பமா இருக்கு. இது ஏன் எனக்கு இந்த துன்பம்? இதுக்குரிய காரணம் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? கர்மவினை என்று சொல்லுகிறார்கள். கர்மவினை என்று சொல்லுகிறார்கள். இப்ப கர்மவினை தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப பாருங்க, இந்த கர்மவினைங்கிறது எது எது கர்மவினை என்று சொன்னால், அங்கு துன்பம் என்ற ஒரு காரியம் இருக்கிறதே, அந்த காரியம்தான் என்னவாக மாறுகிறது? பதிவாக மாறுகிறது. அப்ப இப்போ இந்த பதிவுக்கு விளைவு வரும் பொழுது, இந்த விளைவு காரியமாக மாறிவிட்டது, இந்த பதிவு காரணமாக மாறிவிட்டது. அப்ப ஒரு காரியம் காரணமாக மாறி அந்த காரணம் மீண்டும் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது. இப்படி வந்து விட்டதல்லவா? அப்ப என்னாச்சு? இது தொடர்கிறது. அப்ப இந்த இவ்வாறு தொடர்கிறது என்று சொன்னால் பிறவி தொடரும் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்வதாக சொல்லப்படுகிறது. அப்ப இது காலத்தால் விளைவாக வருகிறது அல்லவா? அந்த காலம் என்பதை எப்படி நாம் நிர்ணயம் செய்ய முடியும்? அது இந்த பிறவியிலேயே வருகிறதா? இப்ப சஞ்சித கர்மம் என்று சொல்லுகிறோம். தந்தையிலிருந்து வரக்கூடிய அந்த பதிவு குழந்தைகளுக்கு என்னவாக வருகிறது? விளைவாக வருகிறதே. அப்ப என்ன, அடுத்த பிறவி வரை தொடர்கிறது. அப்ப இந்த காரியம் என்பது காரணமாக மாறி அது பிறவியாக தொடர்கிறது. இதைத்தான் நாம் என்ன சொல்றோம்? இந்த கர்ம வினை பதிவின் தொடர்ச்சி என்று சொல்லுகிறோம். சரி, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது அந்த காரணம் காரியம் தொடரக்கூடாது, அப்படியே கட்டாகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்ப பாருங்க, எந்த இடத்துல கட்டாகும்? இப்ப இது கட்டாகாதே, எல்லா இடத்திலும் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கும் என்று இப்போ நம்ம வேதாத்திரி ஆசிரியர்கள்லேயே பல பேர் இது இப்படிதான் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்ப நம்ம தமிழானந்த யோகத்துல இதுல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். அந்த தத்துவத்தை உணர்ந்தவர்களுக்கு இப்பொழுது நாம் சொல்ல போகிறது இனிமேல் புரியும். இனிமேல் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் இவர்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, இப்போ நல்ல செயல் என்று சொல்லுகிறோம், புண்ணிய செயல் என்று ஒன்று சொல்லுகிறோம். புண்ணிய செயல் என்று சொன்னால் என்ன? துன்பம் போக்கும் செயல் புண்ணிய செயல். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது தெரியாது. துன்பம் கொடுக்கும் செயல் கெட்ட செயல் என்று சொல்வார்கள், இன்பம் கொடுக்கும் செயல் நல்ல செயல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நாம் பலமுறை அதை பற்றி பேசியிருக்கிறோம். இன்பம் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது என்று. துன்பம் கொடுக்காத செயல் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு செயலே இல்லை என்று நாம் இதையெல்லாம் பலமுறை விளக்கி இருக்கிறோம். அப்ப நல்ல செயல் புண்ணியம் என்பது என்ன என்று சொன்னால், துன்பம் போக்கும் செயல் என்பதைத்தான் நாம் நல்ல செயல் அல்லது புண்ணிய செயல் என்று சொல்லி இருக்கிறோம். சரி, இப்ப அப்படி ஒரு செயல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப ஒருவர் துன்பம் போக்கும் செயலை செய்கிறார், இது காரணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது என்ன காரியத்தை செய்கிறது என்று கேட்டால், அங்கு ஒரு துன்பத்தை நீக்குகிறது, துன்பம் நீங்குகிறது. இவருக்கு துன்பம் நீங்கியதுக்கு யார் காரணம் என்று கேட்டால், துன்பம் போக்கிய அந்த செயல் காரணம். இப்ப இங்கேயும் ஒரு காரணம் காரியம் நடக்கிறதா? துன்பம் கொடுப்பது காரணமாக இருந்தால் துன்பம் அனுபவித்தல் என்பது காரியமாக மாறுகிறது. துன்பம் நீக்குவது காரணமாக இருந்தால் துன்பம் நீங்குவது காரியமாக வருகிறது. சரி, அங்கு துன்பம் நீங்கியது அல்லவா? நீங்கியது. இந்த நீங்கியது என்ன பதிவு என்று சொல்கிறோம்? புண்ணிய பதிவு என்று சொல்கிறோம். சரி, அந்த புண்ணிய பதிவு என்ன செய்கிறது? நிறைய வேதாத்திரி ஆசிரியர்கள் தவறாக புரிந்து கொண்டு என்ன சொல்கிறார்கள்? இந்த புண்ணியம் என்பதும் பதிவாக பதிந்து காலத்தால் நமக்கு நன்மையை கொடுக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
நாம் செய்த புண்ணியத்தை வைத்துதான் நாம் இப்பொழுது நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மா செய்த புண்ணியம் இப்பொழுது எனக்கு, இப்போ நான் இப்படி இதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அந்த புண்ணியம்தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் செய்த புண்ணியத்தை வைத்துதான் நான் இப்பொழுது இந்த வசதிகளை எல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு 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 ஆணவம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ நான் அனுபவிக்கக்கூடிய நன்மைக்கெல்லாம் நான் செய்த காரணம்தான் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தின் உச்சம். அங்கு இயற்கையாகிய இறைவனை மதிக்காத ஒரு தன்மை என்றுதான் அதை சொல்ல வேண்டும். நாம தமிழ் ஆனந்த யோகத்தில் அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம், நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நாம் பதிந்து வைத்து அதனுடைய விளைவாக அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடியது, அது நம்முடையது என்று நாம் சொல்லுகிறோம். நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மைகள், வசதிகள் அனைத்தும் இந்த இயற்கை வளத்திலிருந்து, இயற்கையிலிருந்து கொடுக்கப்படக்கூடியது. அப்ப அது அனைத்தும் இறைவனால் கொடுக்கக்கூடியது என்று இதைத்தான் நாம் தமிழானந்த யோகத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இப்ப இந்த புண்ணியம் என்ன செய்கிறது? புண்ணியம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது இவருடைய அந்த காரணம் செய்தாரே, துன்பம் போக்கினாரே, அவருடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கர்ம வினை என்பதை அழித்து விடுகிறது. அது இம்மிடியட்டா நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அழித்து விடுகிறது. ஆனால் அது பதிவாக இருந்து இன்னொரு விளைவை கொடுப்பதில்லை. அப்ப என்ன, அது ஒரு காரணமாக இருந்து இன்னொரு காரியத்துக்கு அது காரணமாக அமைவது இல்லை. ஒரு புண்ணிய செயல், துன்பம் போக்கும் செயல் காரணம், துன்பம் விலகியது காரியம். அந்த காரியம் இன்னொரு காரணமாக இருந்து இன்னொரு காரியத்தை செய்வது இல்லை. அது என்ன செய்கிறது? அது அந்த துன்பம் நீங்கிய அந்த கணமே ஒரு கர்ம வினையை அழித்து விட்டு அது அதோடு என்ன ஆகிறது? அப்படி கட்டாயிருது, தொடர்வது இல்லை. புண்ணியம் என்பது தொடர்வது இல்லை. அப்ப அதோடு நின்று விடுகிறது. அப்படி கட்டாயிடுச்சுன்னு சொன்னா பிறவி தொடராது என்று கிருஷ்ணன் சொல்றார். இப்ப பாருங்க, இப்ப இப்ப நமக்கு அந்த கிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த வசனம் மகர்ஷியினுடைய இந்த காந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை தத்துவம், செயல் விளைவு தத்துவத்துக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருகிறது என்பதை நான் பார்க்கிறேன். நமது காந்த தத்துவம் தெளிவாக இருப்பவர்களுக்கு இது தெளிவாக புரியும் என்று நம்புகிறேன். அப்ப அந்த அடிப்படையில் இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை இன்னும் சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஒருவருக்கு பசி என்று இருக்கிறது. பசி என்பது ஒரு இயற்கை துன்பம் என்று சொல்லுகிறோம். இயற்கை துன்பம் என்று சொல்லுகிறோம். தேவைகள் 3 என்பதை நாம் இயற்கை துன்பம் என்று நாம் அதை சிந்தனை செய்து வருகிறோம். இந்த தேவைகள் 3 அடிப்படையில் வரக்கூடிய துன்பம் மட்டும் இயற்கை துன்பம், மற்ற துன்பங்கள் எல்லாம் செயற்கை துன்பம் என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப இயற்கை துன்பம், இப்போ அந்த பசி என்பதற்காக, அந்த துன்பத்தை போக்குவதற்காக நாம் என்ன பண்றோம்? ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். இப்போ 4 இட்லி சாப்பிட்றோம்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த 4 இட்லி சாப்பிட்றதுங்கிறது ஒரு காரணம். அது என்ன காரியத்தை செய்தது? பசி என்பதை நீக்கியது, பசி என்ற துன்பத்தை நீக்கியது. அந்த பசி என்ன ஆயிடுச்சு? நீங்கி விட்டது. பசி நீங்கி விட்டது. இது காரியம். எப்படி நீங்கியது? அதற்காக இட்லி சாப்பிட்டது காரணம். இட்லி சாப்பிட்டதுனால பசி நீங்கியது என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்ப இதை காரணம் காரியம் என்று புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த பசி நீங்கியதே அந்த காரியம் மீண்டும் ஒரு காரணமாக இருந்து இன்னொரு காரியத்தை செய்கிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். பசி நீங்குவதற்காக 4 இட்லி சாப்பிட்டோம், அது காரணம். பசி நீங்கியது என்பது காரியம். இந்த காரியம் அதோடு கட்டாயிருதா, இல்ல அது தொடர்கிறதா? மீண்டும் ஒரு காரணமாக இருந்து ஒரு காரியத்துக்கு காரணமாக மாறுகிறதா என்று கேட்டால் இல்லை. அது அப்படியே என்ன ஆயிருது? கட்டாயிருது, தொடரவே தொடராது. சரி,
இப்போ அதுக்கு பதிலா இப்ப இன்னொன்னு பாருங்க. இப்ப 4 இட்லி சாப்பிட்டோம், பசி நீங்கி விட்டது. இப்போ அந்த மனம், அந்த சாப்பிட்ட ருசி இருக்கிறது அல்லவா? அந்த ருசி இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு 4 இட்லி சாப்பிடுது அப்படின்னு வச்சுக்கங்க. அப்ப இன்னொரு 4 இட்லி சாப்பிட்டோம். இப்போ இந்த இன்னொரு 4 அடுத்த 4 இட்லி சாப்பிட்டோமே, அந்த சாப்பிட்ட செயல் என்பது ஒரு காரணம். அதுக்குரிய காரியம் என்ன? காரியம் ருசியாக இருந்தது. காரியம் என்பது ருசி. இப்ப காரணம் அதே செயல்தான். எது? 4 இட்லி சாப்பிட்ட செயல்தான். முதல்ல என்னாச்சு? அந்த காரியம் அந்த பசி என்ற துன்பத்தை போக்கியது. இப்ப இதே காரணம் இங்க என்ன ஆகிறது? ருசி என்ற உணர்வை கொடுத்தது கொடுத்தது. அப்ப இங்கேயும் ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு காரியம் நடந்திருக்கிறது. இப்ப அந்த ருசி என்ற உணர்வு என்பது காரியமாக இருக்கிறதே, அந்த காரியம் அப்படியே கட்டாயிருதா? இல்ல அது இன்னொரு காரணமாக மாறி இன்னொரு காரியத்துக்கு இது காரணமாக அமைகிறதா என்று சிந்தனை செய்து பாருங்கள். சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு காரணமாக மாறும். அது ஒரு காரியத்தை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? ஒரு வயிறு வலியையோ வாந்தியையோ கொடுக்கும். என்ன நடக்குது? வயிறு வலிக்குது. ஏன் வலிக்குது? அந்த வயிறு வலிக்கிறதுங்கிறது ஒரு காரியம். அது காரணம் என்ன? அந்த ருசிக்காக சாப்பிட்டது. அப்ப இப்ப இங்கேயும் ஒரு அந்த காரணம் காரியம் என்பது ரெண்டும் ஒரே காரணம், ஒரே காரணமாகத்தான் இருக்கு. 4 இட்லி சாப்பிட்டதான் காரணம். முதல் 4 இட்லி சாப்பிட்ட அந்த காரணம் காரியமாக மாறி அந்த காரியம் அதோடு கட்டாய் நின்றது. தொடர்வது இல்லை, காரணமாக மாறுவது இல்லை. ஆனால் அந்த ருசிக்காக சாப்பிடும் பொழுது அதே காரணம் காரியமாக வந்து அந்த காரியமே இன்னொரு காரணமாக மாறுகிறது. எதுக்கு? துன்பத்தை, வயிறு வலியை கொடுப்பதற்கு இது காரணமாக அமைகிறது. இன்னொரு காரியம் அங்கு நடக்கிறது. அப்ப இது சாதாரணமாக புரிந்து கொள்வதற்காக சொல்றோம். இதுவும் அதுவும் ஒண்ணுதானே. இப்ப நல்லா பாருங்க. ஒரு தேவையை மீறி எந்த செயல் செய்தாலும் அந்த விளைவு என்பது அது ஒரு காரணமாக மாறி இன்னொரு விளைவை கொடுக்கிறது என்பது. இப்ப நம்ம இதை என்ன பண்றோம்? இப்ப நம்ம செயல் விளைவு தத்துவத்துல, கர்மவினை தத்துவத்துல பொருத்தி பாருங்க, சரியாக இருக்கும். அப்ப இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? நாம தேவையை மீறி எதை அனுபவித்தாலும் அது நமக்கு தொடர்கிற ஒரு வாழ்க்கையாகத்தான் மாறுகிறது. அப்ப தேவை மீறி எது இருந்தாலும் அது அந்த பிறவி தொடர்வதற்கு காரணமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, அப்ப இதுதான் வாழ்க்கை. அப்ப இப்ப நம்ம பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் என்று அதில் தானே நம்ம பிறந்தோம். இந்த பிறந்ததுக்குரிய நோக்கமே என்ன? இந்த பிறவி என்பது இதோடு முடிய வேண்டும் அப்படிங்கிறது. பிறவி என்பது துன்பகரமானதா இன்பகரமானதா என்று கேட்டால் பிறவி என்பது துன்பகரமானதுதான். ஏன் என்று சொன்னால் இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்காக இந்த கர்மவினையின் அடிப்படையில் தான் நாம் பிறந்தோம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதன் அடிப்படையில் தான் பிறக்கிறது. அப்ப என்ன இது? துன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் பிறக்கிறது. ஆனால் இது இந்த காரண காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த துன்பம் வராமல் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குரிய வழியை கற்றுக்கொண்டவர்கள் அப்படி வாழ்ந்து கொள்ளலாம். அந்த தத்துவத்தையும் விளக்கத்தையும் உண்மையையும் சொல்வதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பதே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் துன்பம் வர்றதுக்குரிய வாழ்க்கை தான் இது. ஆனால் அதை துன்பத்தை அனுபவித்துத்தான் வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்படி அனுபவித்தாலும் அந்த காரணத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழும் பக்குவத்தை கொடுப்பதற்கும் அந்த துன்பம் வராமல் அதை தடுப்பதற்கான செயல்களை செய்து வாழ்வதற்கும்
ஒரு வழியை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புதான் ஆன்மீக அமைப்பாக இருக்க முடியுமே தவிர, இந்த இரண்டையும் சொல்லவில்லை என்று சொன்னால் அது ஆன்மீக அமைப்பே இல்லை, அது ஒரு வியாபார நிறுவனம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது இன்னைக்கு பக்தி மார்க்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டையும் எங்கேயாவது சொல்றாங்களா? துன்பம் வருகிறது என்று சொன்னால் அதை அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொல்றாங்க? கடவுள்கிட்ட போய் துன்பம் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கேன்றாங்க. சரி, வேண்டிட்டோம்னா நமக்கு துன்பம் வராது. கடவுள் துன்பம் வராம நிறுத்திடுவாரு. எப்படி நிறுத்துவாரு? எப்படி முடியும்? அதே போல துன்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பணம் வந்துச்சுன்னா நமக்கு துன்பம் வராத வாழ்க்கை வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய துன்பத்தை கேட்கிறார்கள், பணத்தை கேட்கிறார்கள். அவர்கள் துன்பத்தை தான் கேட்கிறார்கள் என்பது அறியாமலேயே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நிறைய வசதிகள் வேண்டும். வசதிகள் வர வர துன்பம் தான் வரும். எல்லாமே தேவையை மீறியதைத்தான் கேட்கிறோம். யாராவது கோவிலில் போய் இறைவனிடம் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டுதல் செய்பவர்கள் யாராவது அங்கு இருக்கிறார்களா என்று பாருங்கள். தேவை என்பதற்காக வேண்டுதல் செய்பவர்கள் எல்லாம் கோயிலுக்கு உள்ளேயே நாம் அனுமதிப்பதே இல்லை. அந்த ராஜகோபுரத்துக்கு வெளியே வரிசையாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தேவையை மீறியதை கேட்பதற்கு இருப்பவர்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல வேண்டும். இன்னும் தேவையை மீறியதை அதிகமாக கேட்க வேண்டும், பெரிதாக கேட்க வேண்டும் என்று சொன்னால் 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போ. இன்னும் நிறைய கேட்கணும்னா 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போ. தேவையின் அளவில் கேட்பவர்கள் எல்லாம் ராஜகோபுரத்துக்கு வெளியிலே உட்கார்ந்துக்க. இதுதான் இன்றைய மனித வாழ்க்கை. அப்ப கோயில்ல போய் இன்னைக்கு துன்பத்தை கேட்கிறோமா? துன்பம் நீங்குவதற்கான ஒரு நிலையை மாற்றுவதற்காக கோவிலுக்கு செல்கிறோமா என்று கேட்டால் 99% மக்கள் துன்பத்தை பெறுவதற்காக, அதை கேட்பதற்காகத்தான் கோவிலுக்கு செல்லுகிறார்கள். ஏதாவது துன்பம் நீங்கி இருக்கிறதா? இல்லை, இல்லை. அப்ப மகரிஷி அதான் சொல்லுவாரு, நீங்க அங்க போய் வேண்டிட்டு வந்ததுனால உங்க மனம் நம்ம அங்க சொல்லிட்டோம் நமக்கு துன்பம் வராதுன்னு மனசுக்குள்ள நீயா ஒரு ஆறுதலை அடைந்து கொள்கிறாய். ஆனால் மாறுதல் என்பதே அங்கு நடக்காது என்று சொல்லுவார். ஒரு ஆறுதலை மட்டும்தான் நீ அடைகிறாய். அப்ப ஆறுதல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆக இப்போ அப்ப ஆன்மீகம் என்பது என்ன என்று சொன்னால் இந்த 2 விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். என்ன விளக்கம்? அந்த துன்பம் வருகிறது என்று சொன்னாலும் அதுக்குரிய காரணத்தை நாம் உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு என்ன பண்ணலாம்? அந்த உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியது என்பது ஆன்மீகம். இப்ப இது பக்தி மார்க்கத்தில் இருக்காது. ஞான மார்க்கத்திலாவது அது இருக்க வேண்டும் அல்லவா? ஆம், இருக்க வேண்டும். அங்கு இருக்கிறதா? அங்கு சொல்லப்படுகிறதா என்று கேட்டால் அதை தவிர வேறு எதையும் வேதாத்திரியம் சொல்லவில்லை. இதைத்தான் சொல்லுகிறது. இதைத்தான் வேதாத்திரியம் சொல்லுகிறது. முழுக்க முழுக்க நீங்க வேதாத்திரியத்துல இருக்கக்கூடிய இந்த தத்துவத்தை எடுத்து பாருங்கள். இந்த 2ஐ தவிர வேறு எதுவும் அங்கு சொல்லப்படுவது இல்லை என்பதுதான் நான் உணர்ந்தது. ஆனால் இதை தவிர வேற ஏதாவது சொல்லுகிறது என்று நாம் பாடம் நடத்தினோம் என்று சொன்னால் அது வேதாத்திரிய தத்துவத்தையே நாம் மாற்றி நாம் நம் சௌகரியத்துக்காக வியாபாரம் செய்கிறோம் என்றுதான் ஆகிவிடும். இந்த 2 கருத்து இல்லாமல் இங்கு எந்த தத்துவமும் தேவையில்லை. ஆக அந்த அடிப்படையில இப்போ நாம அப்படி பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணன் இதை சொல்லிட்டாரு, ரைட். இப்ப இந்த இடத்துல அர்ஜுனன் என்ன கேட்கிறான்? நாம் இதெல்லாம் சொல்லிட்டேன், ரைட்டு. இப்ப இந்த செயலை செய்ய சொல்கிறாயே, நான் செய்யும் பொழுது இந்த செயலுக்குரிய கர்மவினை எனக்குத்தானே வந்து சேரும் என்று அர்ஜுனன் கேட்கிறான். ஆனால் கேட்கும்போது அங்கே கிருஷ்ணன் என்ன சொல்வதாக அங்கு ஒரு அந்த பாடல் வரிகள் இருக்கிறது என்று சொன்னால், அதாவது மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டுவிட்டாலும் அவர்கள் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள். அடுத்து, என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்று அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது
கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய். அதாவது அதாவது அந்த கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன், அவன் மனசு கல்லா இருந்து இந்த அம்ப போட சொல்றான்னு நினைச்சுதானே நீ அம்ப கீழே போட்ட அப்படின்னு சொல்றார். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொல்பவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ என்று அந்த இடத்துல பாடல் வரி வருது. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாற்றினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக நின் கைவண்ணம் எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க என்று அந்த பாடல் வரிகள் அது சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இதுல என்ன அந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு அறத்துக்கு முரணான ஒரு செயல் சமுதாயத்தில் நடக்கிறது. இப்போ அது பலருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப இங்கு அது அறமாக மாற்றப்பட வேண்டும். இப்போ அது ஒரு உச்சத்துக்கு செல்லும் பொழுது, அது அதனால் பல உயிர்கள் துன்பப்படும் நிலை வருகிற பொழுது, அப்ப அதை நிறுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் வருகிறது. அப்ப அதற்கு இயற்கை ஒருவரை காரணகர்த்தாவாக மாற்றி அதை செய்ய சொல்வதாக இந்த இடத்துல அந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை செய்வதால் அந்த பாவம் உன்னை சாராது, அது என்னை சாரும் என்று இறைவன் சொல்வதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லும்போது இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கான், அது புண்ணியம் என்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியமும் கண்ணனுக்கே என்று சொல்கிறேன். அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு விளக்கம் நமக்கு என்ன கிடைக்கிறதுனா, நம்ம புண்ணியம் என்பதை வைத்துக்கொண்டு நாம் புண்ணியத்தை நல்லதை அனுபவிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அந்த புண்ணியமும் கண்ணனுக்கே என்று சொல்லுகிறார். அப்ப அது என்ன ஆகுது, அதுவும் தொடர்வதில்லை. சரி, இந்த பாவமும் அங்கேயே போய் சேர்ந்து விடுகிறது என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம அநீதி என்பதை நாம் அதை அழிப்பதற்கு இதை செய்யலாமா என்று அந்த இடத்துல பார்க்கும்போது அது என்ன ஆகிறது என்று சொன்னால், அவர் என்ன சொல்றாரு, நான் அவர் ஆன்மாவை அழித்து விட்டேன், நீ அந்த உடலைத்தான் கொல்லுகிறாய் என்று அந்த இடத்துல சொல்றார். இப்ப இப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய அந்த அறம் அல்லாத செயல்கள் ஓங்கி வரும் பொழுது, அங்கு யாரோ ஒருவர் மூலமாக அது என்ன ஆகிறது, அது அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடியதாக மாறுகிறது. அப்ப இது சமுதாயத்துக்கு முழுக்க ஒரு நலன் பயக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று சொன்னால், அதில் எந்த பிரதிபலனும் தனக்கு என்று இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால், அங்க என்ன ஆகும், அது அவனை சாராது. இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு செயல் செய்கிறோம், ஒரு துன்பத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த துன்பத்தை கொடுப்பதனால் ஒரு பலன் என்பது தனக்கோ தனது சந்ததிக்கோ இருக்கிறது என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அது கர்ம வினையாக மாறி அது மீண்டும் ஒரு காரணமாக மாறி ஒரு காரியத்தை கொடுக்கும், விளைவை கொடுக்கும். இது உண்மை. இப்ப பாருங்க, அப்ப இதுல என்ன வருதுன்னா, அந்த செயல் செய்வதனுடைய நோக்கம் என்பது ஒன்று அங்கு இருக்கிறது. நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இப்ப சாதாரணமா ஒரு வீட்டிலே எடுத்துக்குவோம். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, பையன் இருக்கான். இப்ப அப்பா இருக்காரு, பையன் இருக்கான். பையன் ஒரு தவறை செய்கிறான். அந்த தவறு அங்கு அவனுக்கே துன்பமாக வரும், அல்லது மற்றவர்களுக்கு துன்பமாக வரக்கூடிய ஒரு செயலை அறியாமல் செய்கிறான்.
இந்த இடத்துல அப்பா வந்து பையனை திட்டுறார், இதை செய்யக்கூடாது என்று திட்டுகிறார். அதற்காக ஏதோ ஒரு செயலை செய்யும்போது அங்கு அவன் அந்த பையன் மனம் துன்பப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த துன்ப உணர்வு என்பது துன்ப உணர்வு அது எதுக்காக? அவன் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அந்த செயலை செய்கிறார். இதில் அவருடைய நோக்கம் அவருக்கு என்று ஏதாவது சுயநலம் இருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப அப்படி அவருடைய சுயநலம் இல்லாமல் இவன் செயல் மாறி இவன் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்துதலை கொடுப்பதற்காக அவர் சொல்லுகிறார். அப்ப அங்க நோக்கம் என்னவாக இருக்கிறது? இவருடைய சுயநலம் என்று அங்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் அது ஒரு மனதுக்குள்ளாக ஒரு வருத்தத்தை அங்கு கொடுக்கிறது என்று சொன்னாலும் அந்த வருத்தம் என்பது இவருக்கு கர்ம வினையாக பதியுமா என்றால் பதியாது. அது இறைவனோடு இறைவனாக சேர்ந்துவிடும், இயற்கையோடு இயற்கையாக கலந்துவிடும். அது இவருக்கு கர்ம வினையாக வராது. ஆனால் அதே சமயத்தில் இவர் ஒரு சௌகரியத்துக்காக, இவர் ஒரு வசதிக்காக, இவருக்கு ஒரு வேண்டும் என்பதற்காக, இவருக்கு ஏதோ காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக அங்கேயே அதே செயலை செய்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல என்னாகும்? அது கர்ம வினையாக மாறும். அப்ப ஒரு செயல், அந்த செயலினுடைய எண்ணம், நோக்கம், இதை அடிப்படையாக கொண்டுதான் அது கர்ம வினையாக பதியுமா அது பதியாதா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப அதனால இதைத்தான் நம்ம சொல்றோம், இந்த செயல் என்பதற்கு பதிவு கிடையாது, அந்த விளைவுக்குத்தான் பதிவு என்று சொல்லுகிறோம். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஒரு காரணம், காரியம். அந்த காரியம் என்பது ஒரு காரணமாக மாறி இன்னொரு காரியத்துக்கு அது காரணமாக மாறக்கூடாது. இதைத்தானே சொன்னோம். அப்ப அந்த இடத்துல அந்த அந்த காரியம் என்ற விளைவை வைத்துத்தான் இந்த பதிவு இருக்கிறதே தவிர அங்கு விளைவு என்பது எப்படி அது ஒரு துன்பம் நீக்கக்கூடியதாக மாறுகிறது. இப்ப இவர் செஞ்சது என்ன? இந்த பையனுடைய துன்பம் போக்கும் செயலாக மாறிவிடுகிறது அந்த இடத்துல. ஆனால் அவன் வருத்தப்படுகிறான். வருத்தம் எல்லாமே அது கர்ம வினையாக மாறுவதில்லை. ஆனால் அது துன்பம் போக்கும் செயலாக மாறிவிடுகிறது. அது தொடர்வது இல்லை, கர்ம வினையாக தொடர்வது இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப எந்த இடத்திலும் நமது நோக்கம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இது தொடர்கிறதா இல்லது அப்படியே அதோடு நின்று விடுகிறதா என்பதை நாம் கணிக்க முடிகிறது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செயல்களும் அந்த செயலுக்கு விளைவு, அந்த விளைவோடு நின்று விட வேண்டும். அந்த விளைவு மீண்டும் ஒரு விளைவுக்கு செயலாக மாறக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தை நாம் அந்த கிருஷ்ணனுடைய அந்த வசனத்திலிருந்து இன்று நாம் புரிந்து கொள்கிறோம். இது வேதாத்திரிய காந்த தத்துவத்திலே மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த சிந்தனையை நன்றாக ஆழ்ந்து சிந்தனை செய்து நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நமது செயல்கள் மாறிவிடும். உலகம் எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும். நாம் நமது செயலை மாற்றுவோம். நமது செயலை மாற்றி நமது சந்ததியினுடைய அந்த கர்ம வினை தொடர்ச்சி இருக்கிறது அல்லவா, அந்த தொடரை என்ன பண்ணுவோம்? கட் பண்ணுவோம். குறைக்கக்கூடிய வேலையை செய்வோம். ஆக மனவளக்கலை என்ற வேதாத்திரிய தத்துவத்தில் பயணிப்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய சந்ததியின் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்காகத்தான் பயணிக்கிறார்கள். இங்கு மன்றத்துக்கு நான் வந்து நான் இந்த வேதாத்திரியத்தை கற்றுக்கொண்ட பிறகு நான் பொருளாதாரத்தில் இவ்வளவு உயர்ந்திருக்கிறேன், அவ்வளவு உயர்ந்திருக்கிறேன், என் வாழ்க்கை அவ்வளவு உயர்ந்திருக்கிறது, அப்படியெல்லாம் அதற்காக இந்த தத்துவம் இல்லை. நாம் புரிதலின் அடிப்படையில் நமது துன்பத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இதனுடைய பலன் முழுக்க
நமது சந்ததிகளுக்குத்தான் இதனுடைய பலனின் பெரும் பகுதியான சதவிகிதம் இருக்குமே தவிர நமக்கு இதில் குறைவான அளவில்தான் நமக்கு இதனுடைய பலன் இருக்கும். ஆக வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற புரிதல் என்பது நமது சந்ததிகளின் வாழ்க்கை துன்பமில்லாத வாழ்க்கையாக மாறுவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நமது பணியை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்று ஐயா அவர்கள் தூய வேதாத்திர காந்தவ தத்துவ நிகழ்வில் மிகச்சிறந்ததொரு சிந்தனையை நமக்கு அனைவரும் தூண்டியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் பற்றி ஐயா அவர்கள் சிறப்பாக விளக்கினார்கள். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களை நாம் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்றோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய சிந்தனையில் ஐயா கூறியது, மனிதன் அறத்திலிருந்து விலகி ஆடம்பரமாக வாழ்க்கையை சென்று கொண்டே இருக்கிறான். பொருளாதாரத்தில் சிக்கலில் உலகம் முழுவதும் வரவுள்ள அறத்துக்கு முரணாக வாழ்வதால்தான் அந்த சிக்கல். இயற்கையில் சீற்றம் வந்தால் அதை நாம் இயற்கையாக திட்டுகிறோம். அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், காரியம் ஒன்று நடக்க உள்ளது, அதனால் காரணம் துன்பகரமாக தான் இருக்கின்றது. காரணம் எதற்காக என்றால், ஒவ்வொரு மனிதனும் அவன் பேராசைப்பட்ட வாழ்க்கைதான் அதற்கு காரணம். மகரிஷி ஐயார்கள் கூறிய செயல் விளைவு தத்துவம் இதோடு உற்று போகிறது என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். ஒரு காரியம் நடக்கிறது என்றால் ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது. அந்த காரியம் அதோடு முடிவடைய வேண்டும். அது மீண்டும் ஒரு காரியமாக தொடரக்கூடாது. இந்த காரியம் விளங்குவதற்கு அனைவரும் இதை மீண்டும் ஒரு முறை அல்லது 2 முறை கேட்டால்தான் இந்த ஐயா கூறிய விளக்கம் நன்றாக புரியும். நல்ல செயல் என்பது துன்பம் போக்கும் செயல், அது புண்ணியமான செயல். கெட்ட செயல் என்பது துன்பம் கொடுக்கக்கூடிய செயல், அது பாவச் செயல். ஒருவர் துன்பப்படுகிறான் என்றால் ஏன் துன்பப்படுகிறான்? அவர் செய்த காரணம்தான் அதற்கு காரணமாக இருக்க முடியும். ஒரு காரியம் காரணமாக மாறி மீண்டும் அதை காரணமாக தொடர்ந்து இந்த பிறவி தொடரை நாம் தொடர வேண்டாம். ஒருவர் துன்பம் நீங்குகிறது எப்படி என்றால், அவன் செய்த புண்ணிய செயல்தான் காரணம். துன்பம் நீங்கியது ஒரு காரியம். புண்ணியம் என்பது தொடர்வதில்லை, அது அங்கேயே கட்டாகிவிடுகிறது. இது கிருஷ்ணன் மகாபாரத்தில் கூறியதாக ஐயா சொன்னார்கள். அது மகரிஷி ஐயா கூறிய காந்த தத்துவத்தோடு ஒத்துப்போகிறது. தேவை மீறிய ஒரு செயல் செய்தால் காரணமாக மாறி அது ஒரு காரணமாகி தொடர்கிறது. பிறவி என்பது பெருங்கடல், அதை நீந்த வேண்டும். துன்பகரமானதுதான் அது. கர்மவினை அனுபவிக்கத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். துன்பம் வராமல் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது எவ்வாறு என்றால், அதை அனுபவித்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள். அதற்கு ஒரு வழியை சொல்லக்கூடியதான் இந்த அமைப்பு ஆன்மீக அமைப்பாக இருக்க வேண்டும். நம் கோயிலுக்கு சென்றுவதாக துன்பம் போக்கிவிட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம் என்பது காரியம் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான். இதைத்தான் வேதாத்திரியம் சொல்கிறது. உலகம் முழுக்க நடக்குகிற அறம் அல்லாத செயல்கள் ஓங்கி வரும்போது சமுதாய நலத்திற்காக ஒருத்தர் செய்கின்ற ஒரு செயல் அது துன்பம் போகக்கூடிய செயலாக தான் இருக்கும். அது கர்மவினையாக மாறாது என்று ஐயா அவர்கள் கூறுகின்றார்கள். மிக சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கேள்வி பதில் வச்சுக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். கேள்வி ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதற்கு முன்னால் நம் தமிழ் ஆனந்த யோகத்தில் இருக்கும் முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். புதன் மற்றும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் காலை தவமும், மாலைகளில்
தவத்தினை தொடர்ந்து சிறப்பு சிந்தனையும் நடைபெற உள்ளது. புதனன்று மாலை சிறப்பு சிந்தனை உரையாக சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற தலைப்பிலே அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். வியாழன் அன்று மாலை குடும்ப அமைதி என்ற தலைப்பில் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். வெள்ளி அன்று ஆரோக்கியம் உங்கள் கையில், இது சிறந்த வலைதள தொகுப்புகள் நிகழ உள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுகளில் மாலை நேர நிகழ்வுகள் இல்லை.